உங்க காதலை அவகிட்ட சொல்றீங்க. அந்த பொண்ணு வேற ஒருத்தரை விரும்புறதுனால உங்களை ஏத்துக்க மறுக்கிறா. உங்க காதல் தோல்வி அடையுது. உடனே என்ன செய்வீங்க? அவன் மேல ஆசிட் ஊத்துறது, அந்த பொண்ணை கொன்னுட்டு தானும் சாகிறது, இதெல்லாம் ஒரு வகைன்னா அவளையே நினைச்சு 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டு தன்னையே அழிச்சுக்கிறது இன்னொரு வகை. காதல் தோல்விக்கு இதுதான் சரியான முடிவா? அழிக்கிறது, அழிச்சுக்கிறது, இதை தவிர காதல் தோல்விக்கு வேற முடிவே இல்லையா? நிச்சயமா இருக்கு. கொன்னுடுவண்டா. என்ன உசு ராஜி உன் சொந்தக்கார பொண்ணுனா எனக்கு இதாச்சுடா. எப்படா அவன் லவ் ரிஜெக்ட் பண்ணலாம்? ஏய், சப்போஸ் அவன் மாத்திரம் இப்ப இங்க வந்தான்னு வையன், உனக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வராது. அவளை பார்த்து ஏய் உன் மனசுல என்ன உலக அழகி நினைப்பா, என்னை விட பெட்டரா உனக்கு ஒருத்தன் கிடைச்சிருவானான்னு நீ கேப்பியா? இல்ல அவனை 2 காட்டு காட்டுவியாடா? ஹரி பேச மாட்டான்டா. அவனுக்கு ராஜி மேல இருக்கிற கோவத்துல ஸ்ட்ரைட்டா அழுப்புதான். ஏய், இங்க வரல அவ? ஆமா, இங்க வர்றா. வந்துட்டா. இப்ப நீ என்ன பண்ண போற? அது ஹாய், சாரி ராஜி, நான் குடிச்சிருக்கேன். ஏதாவது சாப்பிட்றியா? ஆர்டர் பண்ணட்டுமா? எங்க கூட வேண்டாம், நீ தனியா உட்காந்து சாப்பிடலாம். உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? 4 லார்ஜ் உள்ள போயிருக்கு. உன்னை ட்ராப் பண்ணு நினைச்சு பைக்ல உட்காந்தனா என் மைண்ட் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். பத்திரமா கொண்டு போய் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுவேன். எனக்கு சுத்தமா இறங்கிருச்சடா. அவ்வளோதான்டா. என்னடா கத்துவான்னு பார்த்தா புத்தம் மாதிரி பேசுறான். சே, அதவ தனியா வந்ததுனால அப்படி சொல்லிட்டான். சப்போஸ் கூடவே ஒரு சைடு ஃபிட்டிங்கோட அவ வர்றா, காமசூத்ரா ஆட்ல வர்ற மாதிரி ஆல்ரெடி உயரம் சல்மான் கான் மாதிரி டீசெண்டா சற்று புணாம வரான், மசில்ஸ் காட்டிக்கின்னு. அவனை கூப்பிட்டு வந்து ஹரி இது என் ஹஸ்பண்டு, இது மிஸ்டர் ஹரின்னு இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கிறான். 2 பேரும் கையை நல்லா கோர்த்துக்கிறாங்க. உன் முன்னாடியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. முத்தமெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. பார்க்குற உனக்கு ஏறாது உள்ள. அப்ப என்னடா பண்ணுவ? நீ லவ் பண்ண பொண்ணுடா அது. மச்சான் இப்ப கலக்க போறான் பாரு. என்னடா கலக்கணும்? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? நான் இதுக்கிட்ட ராஜி திட்டணும்? சப்னான்னு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா. சாரிம்மா, உங்ககிட்ட எனக்கு அந்த ஃபீலிங் வரலன்னு சொன்னேன். அதே தான் ராஜிக்கும் என்கிட்ட அந்த ஃபீலிங் வரலையா? இப்போ அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? அவள் லைஃபை கெடுக்கணுமா? இல்லை அவன் மேலே ஆசிட் ஊற்றணுமா? இல்லை அவளே நினைச்சு தாடி வளர்த்துக்கிட்டு ஏன் லைஃப் அழிச்சுக்க சொல்றீங்களா? இதில் நான் எதையும் பண்ண மாட்டேன். நம்ம இது ஒன் சைடு லவ். என் லவ்க்கு அவன் நோ சொல்லிட்டா, அதுக்காக என் லவ் பொய்யாயிடுமா? சத்தியமா ராஜி மேல எனக்கு கோவமே கிடையாதுரா. எனக்கு அவன் மேல இருக்கிறது லவ் தான். நான் அவளை விரும்புறேன், விரும்ப போறேன், அவ்வளவுதான். அவ யாரை வேணா காதலிக்கிட்டா, இல்ல யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு பிடிச்சது மாறாது. மச்சான், அம்பா சமுதிரத்துல இருந்த ஹரியும் அதே ஆள் தான், மெட்ராஸ்ல இருக்கிற ஹரியும் அதே ஆள் தான். குடிச்சாலும் ஹரி அதே ஆள் தான், குடிக்கலனாலும் அதே ஆள் தான். ஏன் அவ என்ன லவ் பண்ணாலும் அதே ஹரி தான், அவ என்ன லவ் பண்ணாட்டியும் அதே ஹரி தான். ராஜி என்ன லவ் பண்ணுவான்னு நினைச்சேன்டா. இப்படி என் லவ் ரிஜெக்ட் ஆகும்னு நினைக்கவே இல்லை. சீடை மாவை நன்றாக உலர வைத்த பின்பு எண்ணெய் சட்டியில் போடவும். உன்னை சட்டியில போட முடியாது, எண்ணெய் எடு ஃபர்ஸ்ட். எண்ணெய்
ஹாய் பாட்டி, ஹாப்பி கார்த்திகை தீபம். ராஜி எங்க? கிச்சன்ல சீடை போட்டுட்டு இருக்கா, போய் பாரு. ஆர்த்தி கீழே ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு, போய் பாரு. Raji was just a sweet girl. To make that just a sweet girl into a sweeter girl, she made friends with Hari. When she gave Kartika Deepam sweets to Hari, she became the sweetest girl in the world. பொரி உருண்டை வேணும்னா நேரடியா கேட்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு ஐஸ், அதுவும் இங்கிலீஷ்ல? அப்படியே இரு. அசியா. Excuse me. Fire accident. Immediate attend பண்ணணும். டாக்டர் வரும், wait பண்ணு. Emergency மா, என்னமா இது? ஹரி கண்ணை முடிச்சிட்டா, நீ இரு, நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ராஜி, ஹரி டோன்ட் வரி. காயமும் இல்லை, தழும்பும் இல்லை. எங்க நடுவுல காணோம் என்ன? டாக்டர் கிட்ட கேட்டேன், ஒன்றும் இல்லை உனக்கு. ஒரு சின்ன சுருக்கம் கூட உன் ஸ்கின்ல வராதான். ரொம்ப நேரமா காணோம், எங்க போயிருந்த? உன் வீட்டுக்கு. நான் இங்க இருக்கும்போது வீட்டுக்கு எதுக்கு போனேன்? உன் சாரியை தீ பிடிக்க வச்சதில்ல, அதை ஒன்று விடாம எல்லாத்தையும் அணைச்சதுக்கு அப்புறம் தான் என் கோவம் தீர்ந்தது. என்னை பார்த்து ஜோக்கர் மாதிரி இருக்கா? இல்ல, நானும் ஆர்த்தியும் சேர்ந்து 400 விளக்கு ஏத்தினோம். அத்தனையும் ஃபூ ஃபூ நான் அணைச்சேன்.